Hi, hello and welcome to Akshita's Creation. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி creamy chicken. வெங்காயம் தக்காளி எதையுமே கட் பண்ணாம நம்ம வந்து டைரக்டா அத பேஸ்ட் மாதிரி பண்ணி எப்படி ஒரு creamyயான chicken நம்ம செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். அது ரொம்ப எம்மியா இருக்கும். வீட்ல எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ எங்களோட வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்களோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளஸ் அந்த பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். எங்களோட வீடியோஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் வந்து நான் இன் பிட்வீன்ல சொல்ற நிறைய டிப்ஸ் உங்களுக்கு தெரியும். வாங்க இப்போ நம்ம ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். நான் இன்னைக்கு creamy chicken எப்படி செய்யறதுன்னு சொல்லி சொல்ல போறேன். அதுக்கு 2 லெக் பீஸ் எடுத்திருக்கேன். பட்டர் 1 கியூப் எடுத்திருக்கேன். சால்ட் தேவையான அளவு. டொமேட்டோ எடுத்து பியூரி மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். அதாவது அரைச்சு பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பேஸ்ட் மாதிரி அரைச்சு வச்சிருக்கேன். ரீஃபைண்ட் ஆயில் கொஞ்சம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. சிக்கன் மசாலா 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஜிஞ்சர் garlic பேஸ்ட் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து கேஷ்யூ பேஸ்ட் 10 முந்திரி எடுத்து நல்லா பேஸ்டா அரைச்சு வச்சிருக்கேன். இது கூடயே நான் 1/2 ஸ்பூன் சீரகம் 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சு இந்த மாதிரி பேஸ்டாக்கி எடுத்து வச்சிருக்கேன். ரொம்பவே சிம்பிளான creamy chicken எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு வந்து தேவையான இன்கிரீடியன்ஸும் ரொம்ப கம்மி, பட் ஆனால் நமக்கு ரிச் டேஸ்ட் கொடுக்கும். இது எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். அடுப்பில் ஒரு சாஸ் பேன் வச்சுக்கோங்க. நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க ஆனியன் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா பச்சை வாசம் போகணும், அந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஜிஞ்சர் garlic பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விடுங்க. நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது ஃபுல் creamy chicken. ஸோ அதனால் நம்ம எந்த ஒரு வெங்காயம் தக்காளி எதையுமே நம்ம கட் பண்ணி போடல. எல்லாமே நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தான் போட போகிறோம். அதனால தான் நல்லா நமக்கு டேஸ்ட்டாக நல்லா க்ரீமியான சிக்கன் கிடைக்கும். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி பேஸ்ட் அரைச்சிருக்கோம்ல, அதை சேர்த்துடலாம். இந்த தக்காளி பேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலந்து விடுங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வச்சிருக்க கேஷ்யூ பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த கேஷ்யூஸ் கூட நான் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். அந்த பேஸ்ட் தான் இது. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நமக்கு ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி தயாராகிட்டு இருக்கு. இந்த கேஷ்யூ பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வச்சிருக்க சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சால்ட் தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ மசாலா நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வச்சிருக்க லெக் பீஸ் 2 ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு இந்த மசாலா கூட நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சிக்கன் மேலே நல்லா அப்ளை ஆகுற மாதிரி எல்லா சைட்லையும் இந்த மசாலா சேர்த்து அப்ளை பண்ணி அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் நம்ம நல்லா ஹையில் வச்சு மூடி வச்சுருவோம். இப்போ சிக்கன் மேலே மசாலாஸ்லாம் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நான் அரைச்ச ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து வச்சுருக்கேன். அந்த தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலாஸ்லாம் நல்லா சிக்கன் கூட நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு வைங்க. அப்போ தான் அந்த சிக்கனுக்குள்ளே மசாலாலாம் நல்லா இறங்கும். இப்போ இந்த சிக்கனை நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சுருங்க. அப்போ தான் சிக்கனுக்குள்ளே நல்லா மசாலாலாம் இறங்கும், நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் நான் சிக்கனை நல்லா சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன் தண்ணி ஊற்றிட்டு. அதுக்கப்புறமா நான் ஹை ஃப்ளேமில் வச்சு அந்த தண்ணியில் நல்லா வத்துற அளவுக்கு நல்லா இதை குக் பண்ண வச்சுட்டேன். நல்லா வெந்துருச்சு இப்போ சிக்கனு. இதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 hour கிட்ட ஆச்சு. நாங்கள் சிக்கன் வந்து பெருசாக லெக் பீஸ் மாதிரி எடுத்துருக்கோம். ஸோ அது நல்லா உள்ள வரைக்கும் குக் ஆகிறதுக்கு ஒரு 1/2 hour கிட்ட ஆச்சு. நீங்கள் வந்து சப்போஸ் சின்ன சின்ன பீஸாக எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ்லேயே நல்லா குக் ஆகிடும். ஆனால் 10 மினிட்ஸ் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணி சிம்மில் வைங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கும் சிக்கனுக்குள்ளே. அதுக்கப்புறமா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு அந்த தண்ணியில் சுண்டுற அளவு குக் பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி பாருங்கள், இப்போ நல்ல க்ரீமியாக சூப்பரான சிக்கன் நமக்கு கிடச்சிருக்கு.
இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இறக்கி சர்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி லாஸ்ட் ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க பட்டரை நம்ம இதில் சேர்த்துக்கணும். பட்டர் போடும்போது இன்னும் நமக்கு நல்லா க்ரீமியாக இன்னும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அதுக்காக தான் நம்ம அந்த பட்டரை சேர்த்துக்க போகிறோம். பட்டரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை இறக்கி சர்வ் பண்ணலாம். நம்மளோட சிக்கனில் இப்போ நம்ம இந்த பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். நம்மளோட சூப்பரான டேஸ்டியான க்ரீமி சிக்கன் தயாராகிடுச்சு. இதை நீங்கள் சைட் டிஷ் மாதிரி வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் ட்ரை மாதிரி செஞ்சுருக்கோம். நீங்கள் இது கிரேவி மாதிரி கூட நீங்கள் தண்ணி நிறையா ஊற்றி கிரேவி மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கே எவ்வளோ க்ரீமியாக அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். இன்னும் பட்டர் போட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவரோட நல்லாயிருக்கும். ஸோ இதை எல்லோரும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான் இது. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் எங்களோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ்.